குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மீதான அதிருப்தி மாவட்ட தலைவர்கள் டெல்லியில் பிரியங்கா காந்தியை நேரில் சந்தித்து புகார் மனு அளித்தனர். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரனிடம் கேட்கலாம். ராமச்சந்திரன், வணக்கம். காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகைக்கு எதிராக தற்பொழுது திரண்டிருக்கக்கூடிய நபர்கள் யார் யார், என்னென்ன புகார்களை அவருக்கு எதிராக முன்வைக்கிறாங்க, அங்க கட்சி வட்டாரங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன? ராமச்சந்திரன். வணக்கம் பார்த்திபன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகையை மாற்றக் கோரி அடுத்தடுத்து அக்கட்சியைச் சேர்ந்த முக்கிய மாவட்ட தலைவர்கள் டெல்லியில் புகார் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக கடந்த 18ஆம் தேதி தமிழக காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளராக புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள கிறிஷை சந்தித்து 4 பக்க புகார் கடிதம் கொடுத்தனர். நேற்று காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தியை சந்தித்து ஒரு புகாரும் கொடுத்துள்ளார்கள். குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்தவரை மாநில தலைவராக திரு செல்வ பெருந்தகை கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பாக நியமிக்கப்பட்டார். நியமிக்கப்பட்டதற்கு பின்பு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கிராம லெவலில் கட்சியை வலுப்படுத்தும் வகையில் கிராம சீரமைப்பு கமிட்டியை உருவாக்கி அவர் இறுதி பயணங்களை மேற்கொண்டு வருகிறார், சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு வருகிறார். அந்த அடிப்படையில் குறிப்பாக சரியாக செயல்படாத மாவட்ட தலைவர்கள் மாற்றப்படுவார்கள் என்றும் அவர் அறிவிப்பை வெளியிட்டு அதற்கான இணையதள பதிவை கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக மாநில மாவட்ட நிர்வாகிகள் பொறுப்புக்கு பங்கேற்பவர்கள் இணையதளத்தில் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்த அறிவிப்பிற்கு கிட்டத்தட்ட 72க்கும் மேற்பட்ட மாவட்ட தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியில் செயல்படுகிறார்கள். இதில் 28க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாவட்ட தலைவர்கள் அப்போதே எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியை காமராஜரின் பொற்கால ஆட்சி என்று ஒப்பிட்டு பேசுகிறார். மேலும் அவர் பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவு பெற்றும் கிட்டத்தட்ட ஒரு முறை கூட இதுவரை மாவட்ட தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்தை நடத்தவில்லை. அது மட்டுமல்லாமல் எந்த நடவடிக்கையும் தன்னிச்சையாக நடக்கிறார், நிர்வாகிகளை கலந்து ஆலோசனை செய்வதில்லை என்பது மாவட்ட தலைவர்களின் பிரதான குற்றச்சாட்டாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் கிராம சீரமைப்பு கமிட்டி என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய கமிட்டிக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அடையாள அட்டையில் அவரது புகைப்படம் இடம்பெறும் வகையில் இந்த புதிய நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக மாவட்ட தலைவர்கள் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டு கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக சென்னையில் ஆலோசனை கூட்டம் நடத்தி கடந்த 18ஆம் தேதி கிட்டத்தட்ட 28க்கும் மேற்பட்ட மாவட்ட தலைவர்கள் தமிழக காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள கிறிஷை சந்தித்து புகார் மனு கொடுத்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் நேற்று காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய பிரியங்கா காந்தி சந்தித்தும் புகார் மனுவை கொடுத்துள்ளார்கள். தொடர்ச்சியாக அவர் ஒருங்கிணைந்து செயல்பட தன்னிச்சையாக செயல்படுகிறார். ஆகவே அவர் மாற்ற வேண்டும், புதிய நிர்வாகியை நியமிக்க வேண்டும் என்பது 28 மாவட்ட தலைவர்களின் புகார் மனுவாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் மேலும் ஏற்கனவே கடந்த 2024ஆம் ஆண்டு 3 எம்பிகளுக்கு முன்னாள் எம்பிகளுக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அவர்கள் ஆதரவாளர்கள் தான் இதுபோன்ற எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர் என்றும் மற்றொரு தரப்பினர் விமர்சனமும் செய்து வருகின்றனர். பார்த்திபன், நன்றி ராமச்சந்திரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.